வணக்கம். நான் சென்னை கேகே நகரில் பாரதாசன் குடியிருப்பில் 5வது தெருவில் வசிக்கிறேன். L5C என்னோடய வீட்டு நம்பரு. இங்கே வந்துட்டு L2Bயில் ஒரு சிம்பான்னு சொல்லிட்டு ஒரு நாய் வளர்க்குறாங்க. அது ரொம்ப ஃபெரோஷியஸான டாகு. அதை முக்கால்வாசி வந்து செயின் போட்டு தான் கொண்டு வருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸ் என்னென்னா ஏர்லி மார்னிங்கு ஆள் இல்லாத நேரத்தில் செயின் இல்லாமல் விட்டுடுவாங்க. ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நாய் வந்து ஒரு குழந்தைய கடிக்கும். அந்த வீடியோ வந்து மே மாதம் நடந்துச்சு. அதை நான் கவுன்சிலர் கொண்டு போனேன். கார்ப்பரேஷன் ஆஃபீஸாக வந்து செக் பண்ணாங்க. நாய்க்கு லைசன்ஸ் இல்லைன்னு வார்ன் பண்ணிவிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த நாயை திறந்து விட்றது குறையில. அவங்களுக்கு தெரிஞ்சு விட்றாங்களே தண்ணி எடுக்கணும் நாய் வெளியே வருதான்னு தெரியல. பட் ஆபத்துன்றதுனா நம்மளுக்கு தான். இந்த மாதிரி நம்பர் L2 லாக்குங்க B லாக் பண்ணிக்க நமக்கு தான் பிரச்சனை. நான் அவர்கிட்ட பர்சனலாக 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன். 4-5 பேரும் சொல்லியிருக்காங்க. பட் அது சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. அந்த நாயை அடிக்கடி செயின் இல்லாமல் திறந்து விட்டாங்க. என்னையே இது 2 வாட்டி கடிக்க வந்திருக்கு. இன்றைக்கி மத்தியானம் என்ன நினச்சேன், இன்றைக்கி வந்து 15 என்ன நினச்சேன் 6/7/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 போல் நான் வெளியே வரேன். பார்த்தா நாயை வீட்டை விட்டு திறந்து வெளியே வந்திருக்கு. வெளியே வந்து தெருநாய் கடிக்க வந்திருக்கு. தெருநாய் கடிச்சாலும் பரவாயில்ல. வீட்டு வாசலேருந்து நான் வெளியே வரேன். அந்த கார்கிட்ட ஜூம் பண்ணிட்டேன். அந்த கார்கிட்ட வீட்டுக்கு வெளியே வரேன். இந்த ஃபெரோஷியஸாக எனக்கு கடிக்க வந்துருச்சு. நான் அசையாமல் நின்றுட்டுருக்கேன். நான் அசையாமல் நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு கடிக்கலை. நான் மூவ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கடிச்சிருக்கோம். சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது. அந்த பிள்ளைங்களாம் வெளியே இருந்தால் கடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இது மே மாதம் இப்படி தான் ஒரு குழந்தைய கடிக்கவே வந்துச்சு. காப்பாற்றி விட்டாங்க. 4Aல இருக்க ஒரு சிஸ்டரு. அப்புறம் 61ல் அந்த மாதிரி கடிக்க வந்திருக்கு. மற்ற பசங்களையும் கடிக்க வந்திருக்கு. என் கவனத்துக்கு வந்தாலும் நான் நோட்டீஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இப்போ வந்து அந்த நாயை அவங்க கூட்டு போகிற வீடியோ அந்த யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த குழந்தைய கடிக்கும்னு சொன்னாலே மே மாதம் அந்த வீடியோவும் போடுறேன். நாயை வளர்க்குறவங்களுக்கு வந்து வீட்டிலே நாயை வச்சுருக்கணும். அதை விட்டு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் தர மாதிரி கடிக்கிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரிலாம் வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. இது கவர்மெண்ட்டோ அஃபிஷியல்ஸ் தகுந்த நடவடிக்கைன்னு சொல்லி வேண்டி கேட்குறேன். இந்த யூடியூப் பார்க்குறவங்க இது கண்டிப்பாக ப்ளூ கிராஸ்க்கு அதுக்கோ ஃபார்வர்ட் பண்ணி ஒன்று இந்த நாயை வளர்க்குறவங்க கரெக்டாக வளர்க்கணும். இல்லாட்டி நாயை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? ஓடி வீட்டில் தான் திறந்துட்டு இருக்கீங்க. எப்படி எழுதிச்சு நாய்? என்ன கடிக்க வந்துச்சு? என்ன கடிச்சிருந்தேன் பாருங்க. அம்மா இவ்வளோ ஃபெரோஷியஸாக நாங்கள் கடிக்கவா செயின்லாம் திறந்து விட்டுருக்கீங்க பாருங்க. திறந்து விட்டு ஓட்டின இப்போ நாய் பிடிச்சி வராங்க. ரோட்டில் ஆள் நடக்கூடாமல் கடிக்க வருது இந்த நாய். எத்தனை நாள் அவங்களுக்கு வால் பண்ணிட்டேன். அவங்க ஓனர் என்ன பண்ணுறாங்க தெரியல. உங்களை நாய் வளர்க்க வேண்டாம்னு சொல்லலை. நாயை திறந்து விடாதீங்க. இன்றைக்கி உங்களால் பிடிச்சி கடிச்சிருந்தா குழந்தைய கடிச்சிருந்தா சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். திறந்து விட்டுருதா? இது உஷாராக இருக்கீங்கள வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நாய் எதுக்கு தெளிவு வெளியே விடுறீங்க? கடிக்கணும் தானே வந்துச்சு. இது கடிச்சிருந்தா கடிக்க மாட்டேன். கொடு கை கொடுங்க. கடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். கடிக்க மாட்டேன். அப்போ உடனே திறந்தது. இப்போ பாருங்கள் 2 பிளாக்ல இந்த நாயை கயிறுலாம் விடுறாங்க. அது இந்த பாப்பாவை துரத்திட்டு இருந்துச்சு. பாப்பா போது பாரு உஷாரா துரத்திட்டு இருந்துச்சு நாய். ஒன்று சொல்லு, ஆமாம் இல்லைன்னு சொல்லு. ஆமாம். இப்படி காலையில் வச்சுருந்து என்ன அர்த்தம்? நாயை வளர்க்குறவங்க கட்டி வச்சுக்கணும். இல்லாட்டி குழந்தை இருக்குல்ல